நான் ஒரு கட்டு பீடி ஒன்று 10 நம்பர். என்ன பில் ஆகும்ண்ணா? 4 வடை 2 டீ. 9025115646. இதேதான். ஏன் இன்னும் நம்பர் சேவ் இல்லையா? சேவ் போன் என்னன்னு போடுறது? ராஜண்ணே போட்டுமா? ராஜண்ணே போட்டுருக்கிறேன். 9025115646. கடைசி நம்பர் தான் டவுட். வாட்ஸ்அப்பு காலு எல்லாம் இதுதான். பாங்காட்டுக்குள்ள இருந்தா போன் எடுக்காது, ஊர்ல இருந்தா போன் எடுக்காது. டக்கு டக்குன்னு கொடுங்க, நேரமாகுது. வெகு தூரம் போகணும் வெயில்ல. பரோட்டா சாப்பிடலாம். தோசை இருந்தாலும் தின்னலாம். நான் தோசை தின்றேன், நீ உனக்கு பிடிச்சது தின்னு. அதானே டெய்லி இதே போலப்பா. என்ன ஆகுது? ஒரு நாளைக்கு போகிறது தான், 4 சனங்களை பார்க்கறது தான், சுத்த வேண்டியதான், 4 வலசு பிள்ளைக்கு சைட் அடிக்கிறது தான். ஆகாது. சும்மா ஒரே இடத்துல குச்சிட்டு ஆடு மாடு மேய்ச்சி திடீர்தா பழகணும், எல்லாம் பழகணும். பழக வேண்டான்றாங்க. பழகணும்னா நம்மளுக்கு ஆகுமா? அதானே. ஏன் பழக வேண்டான்றாங்க? பழக வேண்டான்றாங்க. ஏன் கெட்டு போயிருவியா? நாம கெட்டு போறது இல்லை சாமி. எல்லாம் பொழைச்சிட்டு எல்லாம் கேடாத பொழைச்சிட்டு போவோம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதானே. நாம கெட்டு போறதுக்காக சொல்லலைண்ணா, அதுக்காக சொல்லல. நாம போனேன் மேய்ச்சினுவெல்லாம் பாரு. நேற்று கூட இங்கேருந்து மெயின்றாங்க, இந்த ஆத்தோரத்தை மெயின்றாங்க, அங்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க. பார்த்துக்கா, இந்த பிறக்குதல்ல ஆமாம், அங்கேயே மேய்க்கிறாங்க. இங்கேயே மெயின்றாங்க. தண்ணி சுமந்தே சாவறதா இருக்குது. இங்கே வாச்சாமி என்ன ஒருத்தனி வெடியாளை பிடிச்சி இறச்சி. இல்லை 5 மணிலேருந்து தண்ணி சமைக்கிறியா? தண்ணி ஊறுதலண்ணா. ஊறுறதில்ல? ஆமாண்ணா, சுத்தமாக வச்சு போச்சு. தண்ணி ஊறுதலானோ? ஆமாம், ஊறுறதும் இல்லை ஒன்றும் இல்லை, தண்ணி கிடைக்கிறதில்ல. உடனே நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? போர் போடணும். போர் போட்டு இந்த இவங்கிட்ட இந்த போர்வெல்காரங்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லு. போரை போட்டு ஒரு 300-400 அடிக்கு போட்டோம்னா வானமத்த தண்ணி வந்துரு. இங்க இருக்கிற இந்த 18 பூரா பாறையிலேயே ஊறுதுண்ணா. எங்க சேமி இந்த பாறையில எப்படி சேமி போர் போடுவாங்க? அது போட்டுருவாங்கண்ணா. தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போட்டு ஒரு சோலார் மோட்டர் பம்பு செட்டு வாங்கி வச்சிட்டோம்னா சுத்திக்கிற 18 குடிக்கு தண்ணி ஆகி போயிரு. போர் இறங்கிருமோ. இங்க போடுற தண்ணிக்காரனுக்கு தண்ணி பாக்குறவனு கூட்டிட்டு வந்து நம்ம போரை போட்டுக்கலாம். எத்தனை ஆயிட்டாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணலாம். கடவுள் நம்மளுக்கு வழி விடாமையே போயிடும். அப்படித்தான் பண்ணல விடு. இப்ப என்ன கெட்டு போச்சு அதானே. சரி, இப்ப என்ன பண்ணல, அப்படித்தான் பண்ணல விடு. ஆமா, போரை போட்டு சோலார் பம்ப் செட் வச்சு இத்தனை சோலார் லைட் போட்டோமாமா. 10 வீட்டுக்கு சோலார் லைட் போடுற காசு இருந்தா 18 குடிக்கும் தண்ணி பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணி போடல முடியும். என்னன்னா வெறும் பாறையாவே இருக்குது. அது சாமி பால் என்ன சாமி பண்ணுவாங்க? நான் அதான் சொல்றேன், பாறை சாமின்னு வெறுக்குத பாறையிலேயே ஊறுதுண்ணா. பரவாயில்ல. ஆமா சாமி, பாறை. இந்த இதுக்காக போர்க்காரர் சொல்லணும். என்னன்னா பூரா மண்ணல். இது எப்படியான இது குடிக்கிறது? குடிச்சிடலாம். போர்க்கார் இருக்குதாங்களா? எனக்கு ஏற்கனவே நோவண்ணா, காய்ச்சல் இல்லாம இருக்குது. இது தண்ணி குடிச்சா இருக்கிற வைரஸ் எல்லாம் ஒன்றும் கலக்கி விட்டுருமுண்ணா. அதெல்லாம் தண்ணி இப்போ அப்படித்தான் இருக்கும். நாம அங்க கொண்டு போய் மாத்திரமில்ல ஊத்துறமில்ல, அப்ப அதுல ஊத்த வேண்டாம். அப்ப அந்த தண்ணி என்ன ஆகுது தெரிஞ்சுக்குதுப்பா. தெரியும். அப்ப தெரிஞ்ச தண்ணி குடிக்கிற போது அது ஒரு பக்கம் போயிடும், மண் ஒரு பக்கம் போயிடும். நாம குடிச்சுக்கலாம். விடுண்ணா, என்ன ஆயிட்டாலும் சரி. இந்த 10 வீட்டுக்கு சோலார் போட்ட லைட்டு காசு இருந்ததுன்னா
18 குடிக்கு போர் 350 அடி போரை போட்டு சோலாரு பம்பு செட்டு வச்சு ஜம்முன்னு இந்த 18 வீட்டுக்கு தண்ணி பண்ணி போடலாம் மூடு. கண்டிப்பாக பொதுவான இடத்துல போட்டு எல்லாம் ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு தண்ணி எடுத்துடலாம். எப்படியோ கஷ்டத்தோட கஷ்டமாக ஏதோ பண்ணி போடல விடு. ஒரு நைட்டு லைட்டே போடுறது ஆஃப் பண்ணி போட்டாங்களா? ஆனக்கேன வந்திருக்கு தண்ணி. என்ன சுத்தமாக வற்றி போச்சு, என்னெல்லாம் பண்ணுறது? சுரண்டிட்டு இருக்கிறியா? அவங்க நைட்டு நம்மளுக்கு நல்லது தான் போட்டு கொடுக்குறாங்க. அதானே, அதான் கெடுக்குறீங்க. சோறு தண்ணியா இல்லையா? சோறு சாப்பிடு சாமி. ஏன் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். எங்கே போய் போய் சீக்கிரம் வந்தீங்கன்னா மணி இப்போ 11 ஆகி போச்சு. எனக்கு வயிறு காயுது. சிறுகுடல பெருகுடல் திங்கிது. ஆமாம், சீக்கிரம் போனோம்னா உனக்கு என்ன பரோட்டா சாப்பிட்றீ, இட்லி சாப்பிட்றீ, தோசை சாப்பிட்றியா? பரோட்டா சாப்பிடுவேன், இட்லி சாப்பிடுவேன், தோசை சாப்பிடுவேன், அப்புறம் ஆம்லேட் சாப்பிடுவேன், அதையும் சாப்பிடுவேன். சோறு தின்னுவேன், களி தின்னுவேன். கொடுக்கோண்டா, நாம கோழிக்கறி வெட்டிக்கலாம். அது வேண்டாம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் தப்பு வந்துடும். தப்பு வந்துடும். பிரியாணி சாப்பிடுவியா? தின்னலாம். பிரியாணி கறி பிரியாணி எல்லாம் போடுறாங்களா? எங்கே போடுறாங்க? அங்கே கீழ்நாட்டில் போட்டாங்க. கறி பிரியாணி போடுறாங்களாம்மா? சொன்னாங்க கழிச்சலாம். ஏன் நான் பார்த்தேன் சாமி. நீ ஃபர்ஸ்ட் இல்லை, இந்த ஊரில் ஒரு நாள் போட்டாங்க தின்னு. இந்த கிழங்கு கீழே ஆமாம் கிழங்கு பிரியாணி போடுறாங்க, கறி பிரியாணியும் போடுறாங்க. எல்லாம் நான் நல்லா பார்க்கல. நீ பார்க்கல? சொன்னாதான் கண்டேன். சொன்னதான் கேட்டுருக்குறேன். அவங்க சொன்னதான் ஜமியோ, நானும் சொல்ல கிடையாது. சரி, போய் இந்த ஒரு குடத்தை இறக்கி வச்சு போட்டு நம்ம கடைக்கு போகலாம். வேந்த வளர்க்குறீங்க, அடையாளம் தெரியலையா? தெரியாது. சோறு தண்ணி இல்லையா? இப்போ காப்பி தண்ணி கொடுத்தாங்க, குடித்தேன். ஆகல பண்ணி போடல கூட. போய் நான் முதல்ல நாம் தின்ட்டு மளிகை சாமான் அரிசியெல்லாம் வாங்கிச்சு, அப்புறம் 2 சூப் அரிசி எடுத்து வந்துக்கிறேன். அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அப்புறம் முதல்ல கறியை தின்னு போட்டு போய் எடுத்து வந்துக்கலாம். பசி ஆகிடுது. தின்னுவோம், வெட்டிக்கலாம். தின்னலாம். நமக்கு என்ன என்ன தின்னுறேன் இருக்கு வரை தின்ன வேண்டியதான். மயிராச்சு, இன்னொன்று ஆச்சு. அதுதானே செத்து போன புண்டையாச்சு. ஐயோ, உங்களோட சேர்ந்து நானும் கெட்ட வார்த்தைகள் நிறைய கற்றுக்கணுமா? கற்றுக்கிட்டா தப்பு இல்லையா? என்னைக்கா தாத்த ரொம்ப மேலச்சு போச்சு குப்பண்ணா. தாத்தனை மேலச்சு போச்சு, ஆயாரும் மேலச்சு போச்சு. கண்ணிலேயே பார்க்க முடியலையா ஐயா? பேத்தி வேற குழந்தைய தூக்கிட்டு புருஷங்கிட்ட சீராடிட்டு வந்துடுது. நான் வரானா வராலியா என்னையா பொழப்பு? ஸோ கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை அன்றரை வேற தான் ஆடுதுய்யா. ஸோ வீடு வேறு அந்த பக்கம் சமையல் கட்டு பக்கம் சரிஞ்சு கிடக்குது. அதெல்லாம் பண்ணலாம் விடு. ஓ, கடவுளெல்லாம் இருக்குதா இல்லையா ஐயா கரும்பு? இந்த மாதிரிலாம் பார்த்தா கடவுள் இருக்குதா இல்லையான்னு இப்போ சந்தேகமாக இருக்குது ஐயா. சரி, ஆனால் பண்ணுவோம். சார் நல்லா இல்லை. சார் நல்லா இல்லையா? அது நல்லா இந்த பாவத்தில் நல்லா இருக்குதுனால சாப்பிட்டுருவேன். சரி, நான் போனால் கூட கடையில் தின்னுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு சோறு பத்தாது போயிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அரிசி போட்டு ஆக்கிட்டு கிடக்கணும்ல. இல்லை, அதுக்காக சொல்லு. சார் நல்லா அதுக்கு தான் நான் சொல்லிட்டு கொஞ்சம் மனசு வரல. என்னது சாப்பிடு? என்னைக்கு நம்ம வீட்டில் சாறு நல்லா இருந்துருக்குது, இன்னைக்கு நல்லா இருக்குதுங்கிறதுக்கு. நல்லா இருந்தானா நாமளும் சாப்பிட்டு சொன்னால் அது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆகாத பிடிச்சிருக்கு அப்படி சொன்ன சாப்பிட்டா அது நல்லா இல்லை. நீ எத்தனை தூரம் நீ நடந்து நாசமாக போகிறது? போய்தான். இந்நேரத்துக்கு போனால் ஹோட்டல் கடை இருக்குமான்னு தெரியலையா? அவங்க பொழுதுனிக்கு இருப்பாங்க, வீடு வெடி இருப்பாங்க. அவங்களாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அவங்க இருப்பாங்க. இருப்பாங்க.
என்னன்னு சரி 2 பிச்சு வாயில் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் தெம்பாக நடந்து வர்றதுக்கு சௌகரியமாக இருக்குது. ஏன் பிள்ளை இருக்குது பரவாயில்ல. கொஞ்சம் உப்பு கம்மியாக போடாயேன்னு சொல்லி பிள்ளைவே கறி வறுத்து கொடுக்க சொல்லிடலாம், சோறு வச்சு சொல்லிடலாம். மளிகை அங்கே சாப்பிட்டு போட்டு வேணுங்கிற மளிகை கருவாடெல்லாம் வாங்கிட்டு ஒரு 10 நாளுக்கு தேவையான கறியெல்லாம் வாங்கிட்டு சரி நானும் ஆக்கிறேன் போ. 3 மணிக்கு மேலே மாடு கொஞ்ச நேரம் மேய், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போய் அரிசி தூக்கிட்டு வந்துடலாம். இந்த வெயிலில் நம்மளுக்கு நாக்கு தெளியுது. சரி விடு. என்னையா தண்ணி ஒரு சொம்பு தான் ஊறுது, இது எப்படி இதில் சமாளிக்கிறேன்? அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி தான் ஊறுது, ஊறிக்கிட்டு அதுலேயே விட்டோன்னா நம்ம ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிறாரு. அவர் இறந்து போயிட்டார் நம்ம பழைய குடியரசுத் தலைவர். கனவு காணுங்கன்னு சொன்னார். ஆமாம், நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அதை நம்ம அடைஞ்சிடலாம். ஒரு போரை போட்டு சோலார் மோட்டர் பம்பு செட் வச்சுட்டோம்னா பட்டை களைப்பொருள் விடு. செருப்பு நல்லா இருக்குது, செருப்பு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஆறு நான் கொடுத்தது எப்படி இருக்குது? 4 ஜோடி இருந்தது. கொடுத்தன ஒரு 6 மாதம் தான் இருக்குண்ணா. அதுக்கு 6 மாதத்துக்கு 4 ஜோடி போட்டிங்க. நான் போகணும் 1 வருஷம் ஒரே செருப்பு போட்டு சுற்றுறேன் ஐயா. ஓ இது தினமில்லையா? சரி இலக்குது. நீ சோறு தின்ட்ட மாப்பிள்ள உள்ள பண்ணி இருக்குது. என்ன நல்லா இல்லையா? பாப்பா பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. தொட 2 வலிக்குதுய்யா. நீ இப்போ தானே நீ தண்ணிக்கு நடந்துட்டு போவா? உனக்கு நடந்தாலும் சர்வீஸு வர்ற 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்தேண்ணா. வந்தோன்னப்போ ஒரு சம் தண்ணியோட கிளம்புனா பசி ஆயிடுது. எனக்கு அந்த கண்டாளி பக்கம் நாட்டில் கண்டாரோடி மக்கள் நாட்டில் நம்மளுக்கு ஒரு வீடு காலம் வராதா? வருமா? சரி நீ என்ன தின்ற? எது இருந்தாலும் தின்னுக்கோணும் கரையில். ஏன்னா மணி 11க்கு மேலே ஆகுது. அப்படி இல்லைன்னா சோறு ஆக்கியிருந்தாலும் சோறு தின்னுக்கலாம். நம்ம லக்கு தான் இன்னைக்கு நமக்கு சோறு கிடைக்கிறது இருக்கு. சரிப்பா பார்த்துக்கலவா? அதானே இருக்குமா? அப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒரு ஆபாரு பாட 2 டீ அடிச்சுன்னா ஒரு நம்பிக்குது. ஒரு 2 சம் தண்ணி குடிச்சுட்டு ஓடி வந்துடலாம். தடி ஓட்டு பீடி ஒரு 2 கட்டு வாங்கி வச்சுக்கிற போதும். 2 கட்டு பார்த்தாது. அது வேணால் வாங்கிட்டு வந்துட்டேன். பன்னு வாங்கிக்கலாம், அந்த குழந்தைக்கு பிஸ்கோத்து வாங்கிக்கலாம். 6ஆம் நம்பர் பொய்யில பீடி, மளிகை சாமான், காய்கறி, எண்ணெய், தண்ணி, உப்பு புளி இருக்குது. காட்டுப்புளி சீசன் தானே இது. அதெல்லாம் வாங்கிக்கலாம்ப்பா. சக்கரை தூள் இல்லை வாங்கிட்டு அங்கே கிடக்கிற அரிசி வேணால் 2 மூட்டை எடுத்து வந்துக்கிறேங்க போனால் போதும்ல. அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாம். நிறைய விட்டு கொடுக்கணும். இப்போதைக்கு ஒரு 2 மூட்டைக்கு போட்டுறேன். அப்புறம் அடுத்த தடவை வரையில் ஒரு எதாவது பண்ணிக்கலாம். முதல்ல இந்த போரை போடுறதுக்கு உறுதியாக ஏற்பாடு இந்த ஓட்டை ரெடி பண்ணலாம். இந்த சரிஞ்சு போன ஓட்டையும் போரையும் போட்டா இந்த 18 வீட்டுக்கும் சௌகரியமாகி போயிருமிடலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். ஆண்டம் பார்க்கலாம். எப்படி நம்ம நினச்சிட்டே இருப்போம். இந்த பண்ணணுமா நினச்சிட்டே இருந்தோம்னா அப்புறம் அது நடக்காதையே போயிடுது. அப்பா உன்னை 10-15 நாளில் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வருவானுக்கா. கூதி மூட்டி போங்கடா, ஓட்டும் கிடையாது புண்டையும் கிடையாதுன்று. என்ன? ஆமாம் நான் சொல்ல தான் போகிறேன். ஓட்டும் இல்லை நீ சொல்லு. என்ன சொல்லுவே? ஓட்டு மேலே குதி மேலே போங்கடா, ஆளை பாருன்று.
ஓ வெக்கு நடந்தா நான் எப்படி நடக்கிறது? கடுக்காய். ஆமாம், உலகத்தில் 6 சுவையில் ஒரே காய் கடுக்காய். உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிக்குமே ஒரே நிவாரணி. இந்த காய் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் கிடைக்கும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். சுடுதண்ணியில் ஊற்றி இந்த முறை பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தா உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் இப்போ பட்டா பஞ்சா பறந்து போயிடும். ஆகுதே ஆகாது இருக்குமா? அதானே. ஐயோ மெதுவாக நிறையா இது பாட்டாக தான் பாரு ஐயா. வெயில் வேற மண்டையை போலக்குது, நாக்கு வரலுது. நீ பாட்டுக்கு வெடுக்கு போனீங்கன்னா 11க்கு மேலே ஆகி போச்சு. ஆமாம், இன்னைக்கு அதையும் நம்பி அவரை கொட்டது என்ன கதை தான். எதையும் நம்பி அதையும் நம்பி. ஆமாம், இன்னைக்கு அதையும் நம்பி அவரை கொட்டது என்ன கதை தான். ஆமாம், இந்த பழமொழியே கோடு போட்டுருக்குறாருக்கு. இப்போ முன்னால் இருக்கிற அந்த டேஷ் கோடுக்கு பில்லை பண்ண தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆமாம், நீ எந்த மரம் இருக்குது? எப்படி உனக்கு இந்த காலாது என்ன இது? ரப்பராயா மரக்கட்டையா? அது நரம்பு கிரும்பு இருக்குது அந்த காலில். முள்ளேறி ஏறி அத்தை ஊற்றி கோழி எப்படி கறி எப்படி கூட்டாடி குழம்பு வைக்கிறதா? நான் வரன்னு வறுத்துட்டான். வரன்னு வரு தின்றுலாம். நேரமாகுது. அது உப்பு மிளகாய் குழி போட்டால் அப்போவே தின்றுலாம். அதை செஞ்சிடலாம். இங்கே வாரு ஒரு ஆள். மானம் பார்க்குற மண்டையை பொழக்கிற வெயிலில் இந்த பண்டை அவுத்துட்டா ஏதோ பட்டி உருப்படி பண்ணுறதா? இது என்ன கணக்கு? ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு காற்று தண்ணி குடிச்சு போட்டு அவுத்துட்டு ஒரு 11 மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்புறம் கொண்டு தண்ணி காட்டிட்டு ஒரு 3 மணிக்கு 3 மணிக்கு அவுத்துட்டு ஒரு 6 மணிக்கு மேய்ச்சி கட்டினா அது குடியானவன். பொச்சுக்கு வரைக்கும் தூக்கி போட்டு 11 மணிக்கு அவுத்துட்டா இது குடியானவன் போலப்பா. சொல்லு பார்க்கலாம். உப்பு எனக்கு எப்படி கொண்டு ஓடி நீ எப்படி எப்படி சக்குன்னு நடக்கிறேன்? அப்புறம் சரி வந்தனே, சரி போட்டாக்காரதான் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற நினப்பு. சோறு தான் திங்கல, ஒரு வேளை காப்பி தண்ணி வச்சு கொடுக்க நினப்பு இருந்ததா? ஏன் இப்போ வந்தால் வச்சு கொடுக்கூடாது? அதானே. சரியாப்பா, ஒரு கல்யாணத்தை மூச்சு கல்யாணம் நீ வேண்டாங்கிறேன். உனக்கெல்லாம் முட்டி செத்து வீட்டில் முடங்கி உட்காரும்போது தான் தெரியும் பொண்டாட்டியோட அருமை. இப்போ தெரியாது. கல்யாணம் பண்ணுறதில்ல. நீ கட்டிட்டு வந்துடுறியா? எனக்கு சோறாக்கி போகிறக்கு ஆள் இருக்கும் இல்லையா வந்தா? ஏ அப்படியெல்லாம் கல்யாணம் அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டின்னு சொல்கிறது இல்லை. ஓடி போங்க. ஓடியெல்லாம் போகாது. ஓடி போகுது. புளைய மரம் கரையானி பிடிச்சிட்டாங்க. அப்புறம் புளைய மரம் கரையான் பிடிச்ச மாதிரி தான் நம்ம உழப்பு. நீ பேச மாட்டாத. ஒரு பிள்ளை பார்த்து கேரளா போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடலாம். நீ கட்டிட்டு வந்துடுறியா? நான் பார்த்துக்கிறேன். நீ பார்க்க மாட்டியா? அது நீ பண்ணிக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வந்தால் குழந்தை நேரத்துக்கு சோறுக்கு ஆக்கி வைக்குமில்ல. இன்னையா நீ இப்படி இருக்கிற? அண்ணன் மாட்டாட்டின்னு சொல்லிக்க முடியல வெளியில். என்ன இப்போ நான் சொல்கிறேன்? இருக்காதெல்லாம்
அது வேறு கணக்கில்ல தானே. ஓ இது எத்தனை தூரம் என்ன போகணுமா 7-8 கிலோமீட்ரு. இந்த புளிய மரத்தாடி கொஞ்சம் நேரம் உட்காரணும்னோ இன்னும் என்னால் முடியல. என்னையா நம்மளுக்கெல்லாம் கொண்டு மாரத்தானில் ஓடட்டாங்கன்னு வையே நாம தாயா தங்க பதக்கம். அதானே நம்ம பசங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தானுங்கண்ணா. எங்கே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செலெக்ஷனுக்கு போலீஸ் செலெக்ஷனுக்கு இந்த கவர் ஏறது மலை ஏறது லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு இதெல்லாம் நம்ம பசங்களோட போட்டி போட சொல்லுவாங்களா? மண்ணை கவிடுவானுங்க. நம்மளாம் மேலேயே வரக்கூடாது. அதான் அவனுக்கு என்ன பணக்காரனாகவே இருக்கணும், ஏழையாக தான் இருக்கணும். அவன் கட்டளை இடணும், நம்ம அடி பணிஞ்சு நடக்கணும். அது வரைக்கும் தான் அவன் சொல்லுவாக்கு. எல்லாம் சரிசமமாயிட்டா கீழே வேலை செய்கிற நார் இதான் சிஸ்டம். என்ன பண்ணி தொலைகிறது? ஆமாம், ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாமண்ணா. இந்த வீட்டில் எங்கே போய் குடிக்கிறது? எங்கண்ணா அங்கே கடைக்கே போனாத்தான். அங்கேயே போயிடலாம். ஆமாம், அப்படி தான் ஒரு தூக்கு பசு பொருளை கடையில் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு வந்தேன். எனக்கு செருப்பு வந்து போச்சுண்ணோ. என்னென்ன இருக்கிறோமோ இந்த செருப்பு வந்து போச்சுண்ணா. அப்புறம் போன போச்சு. புதுசுக்கு காசு வச்சிருக்குறேன். புதுசு வந்து போச்சுப்போ. மாற்றி ஆகணும். சரிப்பா மாற்றிக்கலாம் போ. எப்படி திறக்கும் கால் மவுண்டி விடுது ஐயா. வந்து போச்சு நல்லாவே. போனால் போச்சு இருக்கும். எப்படியா நல்லாவே பிடிக்கிது ஐயா. இங்கே செருப்பு கடையில் இல்லையா? தைக்கிற கடை இல்லையா? சத்தியமங்கலம் தான் போகணும் தைக்கிறது. சரிப்பா அதான் பண்ணலாவா. முதல்ல போய் சோறு இருந்தீங்களாம் ஐயா. செருப்பாக இருந்ததுன்னா காட்டுக்கு எடுத்து எரிஞ்சு போட்டு வெறுங்காலையும் நடந்தா கிடக்குது பெண்ணு. ஆமாம் அட்டா போகலாம். அப்பா அதான் பார்த்து போனேன். இந்த பழத்தில் நாகபாம்புன்னு சும்மா நல்ல தொட்டச்சோடு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5-2 உயரத்துக்கே இருக்குது. பார்த்து நிலத்தை பார்த்து போகணும். இந்த தண்ணி இல்லாததுக்கு இந்த மரச்சருகு இருக்குதுல்ல, அந்த சருகுக்குள்ள கூந்து படுத்துருக்கு. குழுக்குள்ள நிலம் இருக்குது, தெரியாது நம்மளுக்கு. சதக்கணும் கதக்குன்னு மிதிச்சு போடாத. ஆமாம் செத்து போயிருப்பா. அப்புறம் பார்த்து போகணும். பழம்படுக்கலாம் பார்த்து எட்டி வை. கல்லு தட்டி விட்டுருந்தா உளுந்தீங்கன்னா மூக்கு பொல ரத்தம் வந்துடும். எல்லாமே போச்சு. பசி ஆகிடுது போ. இத்தனை தூரமையா நடந்து நாசமாக போகிறது. அதுதான் இதுதான் வாழ்க்கை. அப்படின்னா அப்புறம் அந்த வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டியதானே. இதானே கொஞ்சம் நல்லா குழுக்குன்னு இருக்குது. ஐயோ சரி, திரும்பி வரும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம். தண்ணி ஒரு கேனில் ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு பொடுகுன்னு ஊர் போய் சேர்ந்துடலாம். நட ஒரே தம்முள் போயில கண்ட காலிலேருந்து தொட வரைக்கும் ஒரு நரம்பு ஒன்று இழுத்து பிடிக்குதுயா. இருக்கு. உனக்கு வலிக்கலையா? கால் வலிக்குது. பெரிய வலிச்சாலும் வலிக்கலேன்னு தான் சொல்லுவேன். எரியுது, கால் எரியுது, கல் குத்துது. அப்பா இந்த வெயில் எங்கே குறைக்கும் தாவில்லையா? எரிச்சிலே தண்ணி சமந்தியா? காலையில் எத்தனை மணி தண்ணி சமத்தேன்? 5 மணிலேருந்து சமந்தியா? 11 மணி வரைக்கும் திறந்தது போ. அப்பா அந்த ஒரு சொம்பு தண்ணியே மோட்டு குடத்தை நிற்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுமாச்சா? உடையா தோணை பண்ணி போடலாம். அத்தியாவசிய தேவைகள் இல்லாத நாடு என்னையா நாடு? ஊறிக்கும் ஓடு. அது ஒரு காலம். நம்ம காட்டில்
பேரக்குருவிக பசியாரி பெருக்கெடுத்தது. ஆடு மாடுகளுக்கு குறைவில்லா வாழ்வு இருந்தது. ரெண்டு கையும் வசதி ஆகாசம் பார்த்து காட்டில் பயிர் விலையை கண்டு ஆனந்தமான நம்ம கிழவை வண்டி ஊட்டி அம்பாரம் அடித்து தூரச்சந்தை போய் திரும்பினா நம்ம அண்ணன் தட்டுக்காட்டில் குருவி விரட்டுறதே பொழப்பா இருந்தா நம்ம கொண்டாட்டி இன்னைக்கு போக்கு தண்ணிக்கு வழி இல்லாமல் சுடுகாட்டுக்கு லஞ்சம் கட்டிட்டு சாப்பிட்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு வாழ்கிறதா இருக்குது. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? சாகிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு சுடுகாட்டுக்கு லஞ்சம் கட்டிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பா பார்த்து போயோ இங்கேதான் ஒரு பாம்பு பார்த்தேன். 7 மணிக்கு ராத்திரி 7 மணிக்கு பார்த்தா எப்படி இருக்கு? கீழத்துக்காரன் வந்து தொடர் நடிங்க அங்கேயே செத்து பாம்பு மேலேயே விழுந்துருப்பேன் மயக்கம் போட்டு. அப்புறம் 7 மணிக்கு மேலே வராதுன்னு மயிரை பண்ணுறது. 12 மணி ராத்திரிகள் இதில் வந்துக்கிறேண்ணா உனக்கு தெரியுமா? அவனுக்கு அப்புறம் உங்கள் சாலைக்கு வர்றது ராத்திரிலாம் வந்ததே இல்லையா? அப்புறம் வந்துடலாம் இதில் தான் வரணும். அப்புறம் பிறகு வர்றது அடே அப்பா பயமா? பயம்ங்கிறது வந்து என்ற முப்பாட்ட ஜீன்லேயே கிடையாது. ஆமாம், பயம்ங்கிறது ரத்தத்திலேயே கிடையாது. அப்புறம் எங்க? ஆமாம், இதுதான் இப்போ சுற்றி வந்து அது எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறது? டபுள் ஆகி போயிரு. கொஞ்சம் மெதுவாக போயோ எங்கேயோ ஒரு மரநாள் கூட இல்லையோ. ஆண்டவனை எம்பெருமலை மகாமுனியப்பா கொஞ்சம் கைகால் சுகத்தை கூடப்பா மறுபடியும் கிடியும் படுக்க வச்சு கொண்டு போடாத. அரை மணி நேரம் நடந்தேன்னா கீழே விழுந்துருவேன் ஐயா. தண்ணி தாவத்துக்கு ஏற்ற சரியான ஏற்றவண்ணா கடி போட்டு ஓடு ஓ ஓ ஓடு ஓடு ஓடு. நாமளே பிடிக்கிறோமே இந்த பாரம் இருக்கிற வண்டி மாடுகள்லாம் அதெல்லாம் வலிச்சா வாயில் சொல்ல முடியுமா? நோரை தள்ளிட்டு கலக்கும்ல பண்டம் பாடிங்க. சரியா பேச முடியல. நட நட நிற்காதனால வெய்ய நின்று எச்ச சூடாகுது. வெய்ய அடி போகும்போது பாரு. ஆமாம், எப்படி பொழுதோட இன்னைக்கு ஒன்றுக்கே போகாதுன்னு நினைக்கிறேன். சூடு இந்த வெயிலில் போனால் பொழுதோட எப்படி இருக்கு? கடு 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 கடுன்னு இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஓப்பா அட வருண் பகவானே, உன்னையவே வேண்டி உன்னையவே நம்பி 24 மணி உன்னையவே நினச்சி வாழ்கிற மக்களுக்கு இத்தனை துரோகத்தை பண்ணுறீங்க. ஒரு கோடை மழை பெய்யாதா? ஒரு மோடம் வராதா? அது எங்கே காண நீர், அது எங்கே மோடம்? கோடை மழை பெய்யாதா? இந்த மக்க பஞ்சம் தீர ஒரு சாலை மழை பெய்யாதா? இந்த சனக பஞ்சம் மாற ஒரு மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 11 மணிக்கு என்னையே வச்சுருப்பாங்க கரும்பு. இந்த வெஜ்ஜில் போய் இந்த தோசை தினம்னா எச்சாத்தா நாக்கு வரண்டு சாகணும் ஐயா. கொஞ்சம் நேரம் இருந்து மத்தியானம் சோறு ஆகிருக்கு, தின்ட்டு போயிடலாமா? மணி இப்போ 11:30 ஆகி போச்சு. ஆனால் 12:30 மணி போடுவா. அப்புறம் உச்சி வெயில் போடுறதுக்கு
ஐயோ சுண்ணாம்பாயிரம் ஐயா, சோலையில் வந்து சுண்ணாம்பாயிரம். செருப்பு நல்லா வந்து வச்சோனோ. இது என்னென்ன பண்ணுறது? நான் அப்போ காலையில் நினச்சது விட்டு போட்டே போயிடலாமா அங்கிற மாதிரி இருக்குதுன்னு வந்து போச்சு. ஓ ஆண்டவனை எம்பெருமாளே. இன்னும் எத்தனை வரைக்கும் தார் ரோடு வந்துடுதாயா? இன்னும் 1 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். அப்புறம் போய் தார் ரொட்டி நிறைய பிடிச்சிடாத பொடி பிச்சுக்கு. அங்கே போய் அப்புறம் கொரகாட்டில் பூந்து அந்த பிராந்தி கடைக்கிட்ட ஒரு புடக்காளி இருக்குதுல்ல, அந்த புடக்காளி சந்தில் பூந்தீங்கன்னா கடைக்கு போய் ஹோட்டல் கடைக்கு போயிடலாம். ஏன்? ஆமாம், நமக்கே பிடிக்கிற இந்த வாங்காட்டுக்கு இருந்தா கரடி, மான், ஆனை, நாய், நரி, புலி, சிரத்தை இதெல்லாம் எங்கேயா போயும் தண்ணிக்கு? எங்கே கூட்டத்து பண்ணியா? எத்தனை ரூபாய்? என்ன குத்து மதிப்பு எத்தனை? ஒரு 30 ரூபாய் இருக்குமா? 50 ரூபாய்க்கு மேலே இருக்குமா? பண்ணிக்கலாம். உன்னை கலத்தாங்கி போடுறது சொல்ல முடியாது. நம்மளை கால் செந்தில் பூந்து நம்மளை ரெண்டு காலையும் பிறந்து விட்டு போயிரு. நண்டு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சோப்பா நம்மளோட இதை பார்க்குற மக்கள் நான் வரேன் நீ வரேங்கிறாங்க. வந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம உழப்பு. அங்கே உட்காந்து ஏதோ ஆஃபீஸில் ஃபேன் காற்றுல ஏசி காற்றுல பெட்டில் படுத்துட்டு சோபாவில் படுத்துட்டு ஒரு 65 இன்ச்சு டிவியில் அடப்பாடுறா மழை வாழ் மக்கா இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு கால் மேலே கால் போட்டு டிக்கி போண்டா பச்சி தின்னு பக்கடா தின்ட்டு நம்ம கதையை டிவியில் பார்த்தாங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு அரை மத்தியானம் இங்கே வந்து நாம் வேலை இடத்துல வேண்டு, நாம் திங்கிற இடத்துல தின்னு, நாம் படுக்கிற இடத்துல படுத்து, நாம் குடிக்கிற இடத்துல குடிச்சு ஒரு 1.5 நாள் இருந்தாங்கன்னா போதுமடா சாமி. துண்டையும் காணும் துணியும் காணும் அப்படின்னு இருக்கிற ஜட்டியெல்லாம் கழட்டி விட்டு ஓடிடுவாங்க. கடுதானே? இப்போ தார்தோடு கண்ணுக்கு தெரியுது. டப்புன்னு இறங்கி அதே அந்த துளக்கு வேப்பமரம் இருக்குதுல்ல, அந்த சந்தில் இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். ஆமாம், நாக்கு வறண்டு போச்சேண்ணா. இன்னையே பண்ணுறது தண்ணிக்கு போயிடலாமா? போய் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு மளிகை சம்பளம் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் ஆசுவாசமாக்கி அப்புறம் வந்து ஒரு 4 கடையில் விசாரித்து நம்மளுக்கு எங்கே தோட்டப்படுதோ அந்த கடையில் இருக்கிறதுன்னு போட்டு வந்துடலாம். அப்படி இல்லையா ஆளுக்கு ஒரு டீங்கிறத 2 டீ குடிச்சிட்டு பன்னம் ஏதோ ஒரு பலகாரம் ஆளுக்கு 4 வாங்கி தின்னுட்டு என்ன பண்ணுற தினம்னா வந்து அச்ச தண்ணி வலிக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். எப்படி தார் ரோடு அப்படி தான் இருக்கேன். சிப்புன்னு இருக்குதுயா நரம்பு. ஓ எங்கரமா டயர்ட் ஆகுது. எங்க இதில் போய் அதில் வேண்டாம் நெட்டாமா அந்த இல்லையா துணி தைக்கிற கடை ஒன்று அந்த மிஷின் போட்டு அந்த பிள்ளைக்கெல்லாம் வேலை செய்யலாம். அந்த புடக்காளி சந்தில் வந்தோம்னா இதில் அங்கே கீழே போகிறேன். ரைட் நமக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாது. வா அடே அப்பா புரிய மாட்டையா பாரு. இந்த கால் தட்டுலேயே போ. வாழக்காடு சந்தில் தான் பூந்து போகணும்னு நினைக்கிறேன். வாழக்காடு சந்தில் தான் போகணும். அந்த கீழே அனுப்பில் தான் போகணும். இந்த கீழே அனுப்பலாம் துளக்க வேப்ப மரம் இருக்குதுல்ல, துளக்க வேப்பம்னா தென்னைய மரம் சவுக்கு இல்லையா? சில்வர் ஓக்கு காசு சொல்லுவேன். அசோக மரம் இல்லையா? அசோக மரம் தெரியாது ஐயா. சில்வர் ஓக்கு ஐயா.
ஆமாம் சில்வர் ஊக்கு பொம்பளைங்க ஜாக்கெட்டுக்கு கொக்கி வர்றாங்களா அந்த ஊக்கு. ஆமாம் சில்வர் ஊக்கு. அப்படி சொல்லி பழகும். அது கற்பூரம். கற்பூரம் இல்லை தைலம். யூக்லிப்டஸ் சொல்லி பார்க்கலாம். நானே பட்டாசா ஊக்லிப்டஸ். நம்ம வைக்கிறது தானே பேர். இங்கேயே வாழைக்காட்டுக்குள்ள வந்துன்னு போகிறேன். கரண்ட் லைன் விட்டுக்குறாங்க. யோ கம்பி தொட்டுக்கிட்டு போடாத. ஏன்னா வெடி காவை காத்துருப்பாங்க, மறந்து கூட விட்டுருப்பாங்க. லைன் ஆஃப் பண்ணாத. அப்புறம் 2 பேர் புழக்க தள்ளிட்டு போயிடுவோம். அப்புறம் அம்மா நாள் வராது, அக்கா நாள் வராது, சின்னாயா நாள் வராது. ஆமாம் நாங்கள் குழந்தையார் கூப்பிட்டா கூட வராது. ஆமாம் லைன் விட்டுருக்குறாங்க. பகல் தானே 6 மணிக்கு சாப் பண்ணியிருப்பாங்கன்னு எப்பவுமே 4 இல்லைனா கூட கவனம் வச்சுக்கணும். காலையில் வெளிஞ்சு சாப் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் எங்கய்யா மாறி போறியா? ஐயா கரெக்டாக தான் போறியா? இல்லை இல்லை அதான் அதில் போ. என் தூர்காரங்க இருந்தாலும் வரவனுக்கு காலம் தெரியாது ஐயா. நான் வந்தால் தான் வரேன். இல்லைன்னா வரமாட்டேன். இந்த எதுக்கு இதில் போ இதில் போ. எனக்கு ஒரு 1000 ரூபா கையில் கொடுப்பேன். கரெக்டாக வேறு செலவு பண்ணி சில்லறை மாற்றி கரெக்டாக கணக்கு போட்டு கணக்கு வாங்கணும். பார்க்கலாம் ஒன்றரை கணக்கு நான் பார்க்குறேன். மாட்டேன் ஏயா மாட்டேன். நானே செலவு நானே வாங்கலாம். விழிஞ்சு போச்சு போ. இப்படி இருந்தால் எப்படி ஐயா? செருப்பு அந்த வச்சு மவுண்டு விடுது ஐயா. பாரு அந்த புடக்காளி சேர்ந்து இருக்குது பாரு. அது அப்படியே செவு தொட்டி ஒரு தடம் போகு. தடத்துல போகணும். அது குடிச்சு போட்டு பாட்டில் புறம் போட்டுருப்பானுங்க. அது மேலே போய் ஏறிடாத. கீழே குடிச்சு பார்த்து போகணும். ஆமாம் எந்த கடையில் தின்னலாம்? ஸ்ரீதர் கடைக்கு போகலாமா? இந்த கடம்பூர்லேயும் ஸ்ரீதர் கடை தான் கொஞ்சம் கூட்டு முறைப்படி நல்லா பண்ணுவாங்க. களி கருவாடு சாப்பாடு, மத்தியானத்துக்கு சாப்பாடு, பொழுதாடு டிஃபனு, காலையில் டிஃபனு ஜம்முன்னு பண்ணுவாங்க. அது என்ன ஒரு நாளைக்கு இருக்குதோ ஒரு நாளைக்கு திடீர்னு லேவ் போட்டுருவார் அந்த ஆள். மற்றபடி அந்த கடையும் சரியில்லை கடம்பூரில். எங்கய்யா இதுலையோ இறையா பார்த்து போயோ அதுலேயும் போக மாட்டேங்குது. இல்லையா இல்லை எங்கய்யா இது போய் இறங்க இறைய பார்க்கலாம். இறையோ இறங்கிறது ஐயா. இதில் வேணால் பேசுவாங்க. வாயா இப்படி சுற்றி போ. இது நட எங்கேயோ அதை இதையும் போட்டு காட்டுக்குள்ளே நடக்கிறாங்கன்னு எல்லாம் மூடி வச்சிட்டாங்க ஐயா. அதில் தடமை இறங்குது பேர். அதில் போனோம்னா இதில் பாயா இதில் போய்தான் சொன்னால அப்புறம் வாடகை அதில் போயிருக்கலாம். இன்னும் 4 நாள் ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்ணுறது? திரும்ப பார்க்கலாம். அடா வந்துருச்சு ஐயா நம்ம கடம்பூர் நகரம், பெருநகரம். இப்படி இந்த புளியாண்டி இறங்கு. இந்த புளிமா தாண்டி அப்படி கீழே இறங்கி போயிடலாம். 4 பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இறங்கிடலாம்ல. இந்த புளியாண்டி இறங்கு. தரத்தை பார்த்தா போக தெரியாது. நீ குழந்தையா எனக்கு நல்ல கடை 4 பரோட்டா கடை பார்க்கலாம் ஐயா. 4 கடையில் தேடி எங்கே நல்லா இருக்குதோ அங்கே நின்றுக்கலாம். சரி ரைட் நல்லா பார்க்கலாம். வந்தாச்சு ஐயா கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸுக்கெல்லாம் இப்போல்லாம் ஒரு டைமிங்கே இல்லை ஐயா. வந்தால் ஏறிக்க வேண்டியதான், வரலைன்னா போக வேண்டியதான். சரி நல்லா இங்கே சிறிது கடைக்கு போ. அங்கே தான் நிற்கணும் பார்க்கலாம். இல்லை நேரம் இதுல ஐயா நல்லா போ. நேராக சிறிது கடைக்கு விடு. ஸ்ரீதர் கடையில் போய் டிஃபன் கேட்கலாம் ஐயா. என்னைய கடையை ஒரு ஹோட்டல் கடையும் இல்லையா? சரி மேல் நடை எதாவது வச்சுக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸ்ரீதர் கடைக்கு இருக்கிற 4 கடை லீவு. ஹோட்டல் கடை இங்கேயும் வந்து மத்தியானம் 1 மணி ஆயிரும் நம்ம சோறாகிறதுக்கு. நம்ம டீக்கு சாப்பிட்டு பலகாரம் எதாவது சாப்பிட்டு தப்புன்னு நம்ம வழி செலவில் பண்ணிட்டு கறி வெட்டிட்டு இப்படி கிளம்பிடலாம். ஊர்ட்டே சாப்பிட்டுக்கலாம். ஆண்டவன் இன்னைக்கு காலையில் நம்மளுக்கு படி அளக்கலை. பலகாரம் சாப்பிட்டுக்கலாம்ல. சரி எழு போகலாம். கீழே தண்ணி வந்து குடிச்சுக்கா. கொஞ்சம் குடிச்சுக்கோ. குடிச்சிட்டியா? எழு போகலாம்.
இது போ டா அது எதுக்கால கடைக்கு நட டீ கடைக்கு எதாவது தெரியுதுல அதே நம்ம கடை தான் நட மொல்லத்தான் வரேன் நட 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 வடை கொடுங்க எனக்கு டீ கொடுங்க சக்கரை மீடியமா குப்பனுக்கு 2 வடை கொடுங்க ஆமாங்கண்ணா இப்போ நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிடுவார் டிஃபன் இல்லை ஸ்ரீதர் கடையில் பஸ் ஸ்டாண்ட் கடையிலே எதுவும் கடை இல்லை ஏதோ பரோட்டா கடை திங்கலான்னு பார்த்தோம் கொடுங்க அவருக்கு கொடுங்க சாப்பிட்ண்ணா எனக்கு ஒரு டீ கொடுங்க அப்புறம் அண்ணனுக்கு அப்புறம் டீ போட்டுக்கலாம் நல்லா 4 ஒரு 6 வடை வாங்கி தின்னண்ணா அண்ணா 1-2 வடை எடுங்கண்ணா நீயே 4 வடையும் தின்னண்ணா நீயே சாப்பிடணும் 2 வடை வேணாலும் வாங்கி சாப்பிடு இந்த டீயை நீயே எடுத்துக்கோ நான் வாங்கிக்கிறேன் எனக்கு சக்கரை கம்மியாக தான் படம் நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா இருக்குதா நல்லா தான் இருக்குது 2 வடை வாங்கிக்கோ தின்னஜா பௌத்துக்கு மேலே என்னையா போ இந்த ஒரு வடையே போகுது இன்னும் 2 வாரம் வாங்கி 3 ஆச்சா உனக்கு 2 வாரம் தின்னு அப்போ வரும் நம்ம இவ்வளோ தின்னு நடக்கணும் மேடம் இந்த டீ எடுத்து குடி அது இந்த டீ ஒரு முறை குடிச்சிட்டு என்ன இந்த வடையை ஒரு கடி கடிச்சிட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் தண்ணியும் குடிச்சு டீயும் குடிச்சோன்னா பல்லு போயிருமையா தண்ணி குடிக்கணும் தண்ணி டீயை குடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கணும் சூப்பர் வா உண்மையிலே டீ வடை நல்லா இருக்குது அந்த கடையில் அந்த கடையில் சீக்கிரம் கூட 2 வடை வாங்கி 2 வடை வாங்கி தின்னேன் இப்போ கறி வெட்டிட்டேன் மளிகை சாலை வாங்கிட்டேன் ஓட்டுன்னு போயிடலாம் ஆ அந்த பீடி வீசிட்டு எடு எத்தனை பீடி தான் குடிப்பேன் நான் கொஞ்சம் பீடி குறைச்சிருந்தேன் இப்போ போட சேர்ந்து நானும் ஊர்பட்ட பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடி மணி 1 ஆகி போச்சு ஐயோ இல்லையாண்ணா 12:45 ஏழு போய் அந்த பள்ளத்தாண்ட ஒரே சவாரி போய் அந்த பள்ளத்தாண்ட போய் உட்காந்துக்கலாம் 10 நிமிஷத்துக்கு தண்ணியும் இல்லைங்க குடிக்கிறதுக்கு நிலவில் உட்காந்துட்டு அப்புறம் எடுத்தோம்னா ஒரே சவாரி வீடு போயிடலாம் மத்தியானத்துக்குள்ளே போய் கொஞ்சம் கொதிக்க வச்சு ஜம்முன்னு ஆளுக்கு ஒரு வேலை சாப்பிட்டுக்கலாம் இங்கே நாட்டுக்கோழியெல்லாம் பூரா இங்கேயும் பாரதி சோடு மலங்காட்டில் காட்டுக்கோழி சுற்றுற காட்டில் அது என்னது கிரிராஜா இந்த மூக்கு வெட்டின கோழியை கொண்டு வச்சுக்கிறான் ஐயா அதுக்கு தானே வராதனாவில் வந்துடும் அதுக்கு காசு போட்டு ஏதோ காட்டு பக்கம் ஏதோ பட்டி பக்கம் மாந்து பார்த்து வாங்கணும்னா இந்த ஒரிஜினல் சேவல் கிடைக்கும் வெயில் வேறு மண்டை பொழக்க தானே கறி வாங்கிட்டு எடுத்துட்டீங்களா பைக்கில் தான் இருக்குது ரைட் எல்லாம் வாங்கிட்டு எடுத்து போட்டியில் உள்ள ரைட் போட்டு விட்டா அப்படியா இது என்ன கீழ்த்தரத்தில் போயிட்டார் மேடை ஏறணும் அந்த தனப்பில் ஏறிக்கலாம்ல மேலே போயிடலாமா ரோடுக்கு போயிடலாம் ஓடே அப்பா இப்படி அந்த நிற்காத அந்த பள்ளம் போயிட்டோம்னா அப்புறம் அப்படியே போயிடலாம் பார்த்து இந்த உனிப்பதியில் முட்டாதா உனிச்செடியில் இல்லை உனி இருக்குது ஏரிக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு பிச்சுட்டே கிடக்கணும் அப்புறம் அப்பா ஓப்பா மெதுவாக ஏறணும் மேட்டு கண்டா வைக்கணும் போனோம்னா மூச்சு வாங்கு மெதுவாக ஏறி பழகணும் வெயில் பொழக்கிறது துண்டைக்கிட்ட தலைக்கட்டி இருந்தால் பரவாயில்ல நீ அப்படியே மாப்பிள்ளை வளப்பை எடுத்து தலையில் வச்சிட்டேன் உனக்கு சுடாது வெயில் சுடாது ஜம்முன்னு காரம் இல்லை அது வறுத்து அல்லாத ஆள் தின்னலாம் தாத்தம்பா விளைச்சே போச்சு ஐயோ
நான் எத்தனை நாளைக்கு தாங்க முடியும் தெரியல பாவம். அது சாப்பிட்றதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. ஆயா மிளச்சி போச்சு, பாட்டின மிளச்சி போச்சு. போ நைட்லேயும் சாப்பிட மாட்டேன்னா அப்புறம் அந்த ஒரு வேளை சோறு திங்குதா இல்லையா? இல்லை, அதுதான் நல்லா சாப்பிட்டுதான் நினைப்பாங்க. ஆமாம், சோறு தின்றதில்ல. மாட்டு சாப்பிட மாட்டேன். ஆக்கி போட வேண்டியதானே? சாப்பிட மாட்டேங்குது. ஆ ஆ வாண்டவங்க தான் இறச்சி போச்சு. இறச்சி போச்சு. ஆ அடே அப்பா மேடு மெதுவாப்பா. ஓ ஆண்டவனே. இல்லைங்க இந்த மேடு கருமா பைக் ஏறாதாட்டுக்குது. தொடையில் 2 நரம்பு இழுத்து பிடிக்குதுயா மேடு. நடக்கிறது நல்லது தான், இத்தனை கஷ்டப்பட்டு நடக்கூடாதையா. அப்பா ஒன்றா அந்த பழைய ஆக்டிவ் வரலையே. நானுன்னா அந்த முட்டியாக கோயிஞ்சு போகுது கால். காய்ச்சல் வந்து 2 மாதம் படுத்துங்களா, ரொம்ப பட்டடைஞ்சு போயிட்டேன். இப்போ நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டா நல்லா இருக்கு, நடக்கணும். நீங்கள் எப்படியும் நல்லா இருக்குதா நல்லா இல்லையே முழங்காயோட சோத்துன்னு போட்டேன். நான் தானே 1 மணிக்கு ஒன்று கபாத்து வாங்கிட்டு கிடைக்கிற வடையந்திகள். நான் என்னமோ தின்றதுக்கு தோணல. டீ குடிச்சுமா பரவாயில்ல, நல்லா இருந்தது. நீ சமைய தூக்கிட்டு வர அது வலிக்குதா? எரிக்குதா? எரியுது, நடக்கிறோம், நோவுது. ஆளுகிட்ட சொல்லலாம். யாருக்கு சொல்ல முடியும்? ஏறினதுக்கு வேண்டிதான். ம் கம்மல் வேட்டியாவது தோல் ஓட்டுக்கலான்னு இருக்கிற வாங்காடுக்கு ஆறு பார்க்குறாங்க. அதானே வேட்டியாவது தோல் ஓட்டுக்கலான்னு பார்க்குறேன். தலையில் வெயிட் வீட்டுக்கு தலையில் போட்டோம்னா ஜட்டியோடு அப்படியே போக வேண்டியதானே. ஆறு பார்க்குறேன் அந்த பாங்காட்டுக்குள்ள. அதானே பாங்காடு. பாங்காடுங்க. அப்புறம் எந்தானே வந்துட்டே இருக்குதா? அப்புறம் அதுக்கு தாவல் வந்து நம்ம ஓட்ட கட்டி குடியிருந்தா அப்புறம் ஆனை வராது என்ன? லட்சுமியா மந்தனாவா வருவா? அதானே பாங்காட்டுக்கு வந்து ஓட்ட கட்டி குடியிருந்தா ஆனை வராம. அதானே எனத்தை தின்னும் தெரிஞ்சுது. தண்ணிக்கு வருது யா பாவம். பாங்காட்டுக்கு தண்ணி இல்லைன்னா அதுக்கோசரம் வருது பாவா. ஆமாம், இப்போ ஆனை வருது மோனை வருதுன்னா இந்த காலத்துக்கு இந்த கடம்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மோர் கடை போட்டால் பொழைச்சிக்கலாம் ஐயா. ஆனால் பண்ணுவானுங்களா நம்ம இருக்கிறது? நம்ம பொழைக்க தெரியாத ஆளுங்களாச்சா. பால் தயிர் இருந்தால் குடிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே நினச்சிட்டே இருந்துக்க வேண்டியது. பஸ் தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். மோர் பால் தயிர் இதெல்லாம் நினச்சிட்டே. இந்த வாரம் போய் ஒரு கறவை மாடு வாங்கிட்டு வந்துடலாமா ஐயா? அதுதான் மும்மரமான வேலை. ஆயாளுக்கு பாலுக்கு இதுக்கு இதெல்லாம் பண்ணும் ஐயா. போர் வேறு போடணும் எண்ணம் இருக்குது, எத்தனையோ எண்ணம் இருக்குது. இங்கெல்லாம் போர் போட்டாங்க ஐயா. எனக்கெல்லாம் தனி சௌரியம் இருக்குது, எவ்வளவோ ஆசைகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணணும்னு இருக்க வரைக்கும் எதாவது பண்ணுவோம். ஏன் பணம் போரை போட்டு சோலார் மோட்டர் வச்சு சாவ பண்ணாமல் இருக்கிறது இல்லையா? ஆமாம், எல்லாம் பண்ணி கொடுத்துல 18 குடியில் ஒரு 10 குழந்தைக்கு படிச்சுட்டா போதும் ஐயா. அந்த 10 50 ஆகு, 50 100 ஆகு. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, நாம் இந்த படுற கஷ்டத்துக்கு, இந்த நடந்து சாகிற வாழ்க்கைக்கு ஒரு விதை கிடைச்ச மாதிரி ஆயிடும் எனக்கு. நான் பிறந்த பயன் அடைஞ்சிருவேன். ஒரு 10 குழந்தைங்க ஒரு டிகிரி வச்சு ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லையோ இப்போ டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ஒரு வாத்தியார் வேலைக்கோ ஏதோ எனக்கு ஒரு 10 குழந்தைக்கு போயிடுதுன்னா அடுத்த நாளை சேர்த்தாலும் கவலை இல்லை.
இதுதான் நம்மளோட தலையாய நோக்கம். அந்த 10ல் 2 நம்மளாட்ட சிந்திக்க ஆரம்பிச்சதுன்னு வைக்க, அந்த 2 100 ஆகுமா? இதுதான் கணக்கு. ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருக்கணுங்கண்ணா. பின்ன தெரியுமா, இன்னைக்கு படுற கஷ்டம் இன்னைக்கு விதைக்கிறான், உடனே விளைஞ்சிருதா? இல்லை தானே. ஒரு கரணை ஓடுறான், அதுக்காக 1 வருஷம் காத்திருக்கணும்ல. அப்படி இருக்கிற போது குழந்தைகளோட எதிர்கால கல்விங்கிறது வந்து ஒரு 100 ஆண்டு கனவு. அது ஜெயிக்கணும்னா இப்படி இந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போனால். ஆமாம். உடனே வெள்ளாமை போட்டால் உடனே ஆயிடுமா? இன்றைக்கி ஒரு தென்னை மரத்தை வைக்கிறோம், ஒரு வளா மரத்தை வைக்கிறோம், உடனே காய்ச்சிடலாம். இல்லை நம்ம வாசல் இருக்கிற பலாத்தி 3 தலைக்கு முன்னாடி முப்பாட்டு நெட்டு போனது, இன்றைக்கி ஆடியில் பொறிச்சு நம்ம குழந்தை குட்டிகளை திங்குதுலாம். அதுதான் இன்றைக்கி வைக்கிற செடி, அதை பயிர் பண்ணி விட்டு காப்பாற்றி விட்டு போனால் போதும். விளைச்சலுக்கு நாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு பின்னால் வர சந்தடி அந்த பலனை வச்சா போதும். அதுதான் முப்பாட்டை மரத்தை நட்டு போனான், 4 பலா மரம், 4 கொய்யா மரம், 4 தென்னை மரத்தை நட்டுட்டு போனான். இன்றைக்கி நாம் உட்காந்து திங்கிறோம்ல. அந்த மாதிரி 4 குழந்தைகளை கல்வி கொடுத்துட்டு போயிட்டோம்னா அப்புறம் அதுக்கு பேரம் பேத்தி அந்த தலைமுறை கொஞ்சம் அறிவோடையும் வளரும் அல்லவா? அதுதான் கணக்கு. படிப்பு வந்து இப்போனா இன்னும் உத்தியோகம் போ, இத்தனை சம்பாதிக்கிறேன், இந்த மயிரெல்லாம் தேவையே இல்லை. கல்விங்கிறது உலக அறிவை வளர்த்துக்கிட்டால் போதும். நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நாம் யார், நாம் எங்கே, நம்மளோட பின்புலம், நம்மளோட நிலம் என்ன, புலம் என்ன, நாம் யார், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நாம் எங்கே இருக்கோன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கல்வி கத்தால் ஒழிய நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு தான் 4 எழுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மழை ஓரன்னு சொல்லிட்டு வரேன். ஒரு 10 குழந்தைகளாவது ஒரு உத்தியோகத்துக்கு அனுப்பாக சாக மாட்டேன். அதான் கணக்கு. ஏனோ பிறந்தான், எப்படியோ வளர்ந்தான், ஒரு நாள் பரிதாபமாக இருந்தான். வரலாற்றில் என்ன எழுதுவாங்க? இருண்ட காலம் எழுதுவாங்க. ஏனோ பிறந்தான், எப்படியோ வளர்ந்தான் ஐயா. கிடைச்சது தின்னான், நல்லா தூங்குனான். என்னது? நல்லா தூங்குனான், கண்டதையும் தின்னான். வயசாச்சு, ஒரு ராத்திரியோ பகலோ சொல்லாமல் இறந்து போனான். வரலாற்றில் என்ன எழுதுவாங்க? 2 காலம் தான் எழுதுவாங்க. அதுக்கு பிறக்கிறதுக்கு பிறக்காமே இருந்துக்கலாமே. அது கூறி போகிறப்ப தேவையா நம்மளுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் 2 பேராகுது. என்ன நினச்சி பார்த்தா போதுமில்ல. அதான் வாழ்க்கை இல்லையா? சொந்தம் பந்தம் சொத்து சுக காசு பணம் எல்லாம் மயிறு. ஒரு தலைமுறை நின்று நினச்சி பார்த்தா போதுமில்லவா? போட்டா வைக்கடி போவால, செலை வைக்கடி போவால, இதெல்லாம் ஒரு மண்ணா கட்டியும் தேவையில்லை. அதான் இப்படி ஒருத்தர் இருந்தான், அவனாட்டவே நாம் இருக்கணும் ஐயா அப்படின்னு ஒருத்தர் நினச்சிட்டா போதுமில்ல. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை உண்டான வெற்றி அது அங்கே தான் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு தான் ஆட்சி போய் இத்தனை மாற்றங்கள் ஆகின்னு இன்னைக்கு அக்கனை காமராஜரையும் நினச்சி படுக்கிறோம் அல்லவா? அதுதான் வரலாறு. இன்னும் 1000 வருஷம் போனாலும் சேகுவார் அவன் மறக்க முடியாது அல்லவா? சுபாஷ் சந்திர போஸ் மறக்க முடியாது அல்லவா? நாம செத்தே போனாலும் ஆமாம். எப்படி மறக்குவாங்க? அதானே, மறக்க முடியாது அல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றும் மறக்க முடியாது. எங்கே வெயிலில் கிளம்பியாச்சாட்டுக்குன்னு? ஓ சாமி, இந்த கிளம்பூர்கிட்ட கண்டகதி கிடையாது. வீட்டுக்கும் காட்டுக்கும் கிளம்பூருக்கும் நடந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாள் வீதி வந்தால் சாக வேண்டியதான். போகல
கடைக்கு போனாதான் அடி வயிறு சுண்டி சுண்டி இருக்குது ஐயா நடக்கிறதுக்கு பல்ல மட்டுமா. ஆமாம், இந்த பொங்க மரத்தடியை என்ன பேய் இருந்தாலும் சரி பெசாது இருந்தாலும் சரி உச்சி வெயில் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. கண்ணதாசன் தானே? வெயிட்டா என்ன பழமா? தக்காளி பழமா? காசுனா காசு இருந்தாலும் புளிஞ்சுடுறது தானே. போ, இந்த மரத்தடி உட்காந்துக்கலாமா? பள்ளம் போயிடலாம். பள்ளம் போனால் கொஞ்சம் குழுக்குன்னு இருக்கு. இங்கேயே இருக்கா? கோர் வாக்கலாம் பகவானே. கோர் 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 கோர். அடே அப்பா, நான் ஒன்று குறையா? தூரமாக போய் உட்காரையா? எங்கேயாச்சும் பொம்பளை எங்கே வேற ஊருக்கு போகிறாங்க ஐயா? வரமாட்டாங்களா? ஓஞ்ச மாதிரி தான் தூத்துன்னு இருக்குது. இந்த வெயில் உனக்கு ஒன்றுக்கு வேற போகுதா? போகுதா? போகட்டும். இல்லை நீ ஒன்று உட்காரது இல்லையா? நானா ஒன்று இந்த வெயில் ஒன்றுக்கு வந்தால் தானே உட்கார்றதுக்கு. ஒரே சொட்டு வராது. அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றுக்கு வேற வருமா? ஒன்றுக்கு நீ மொடவா தண்ணி குடிச்சிருப்பேன், பள்ள தண்ணியும் வந்து. அது 10 வச்சு கூட எனக்கு. எப்படி நீ வாயில் வச்சுருந்தா? நான் பார்த்து நீ வாயில் வச்சா 10 வை. இப்போ என்ன போதும் வெயில், சும்மா சரியான வெயில்ண்ணா. கொண்டா 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 அப்படியே கொடு. அதே கூட வாயில் இருக்கிறது கூட கொண்டா. கெட்டு போயிருமா இல்லையா? இது எனத்துக்கு கெடுது. எடுக்கலாமா? ரைட். இந்த நிழலுக்கு காய்ச்சது ஐயா. இந்த பொங்க மரம் பரவாயில்ல. இது போலாமா? என்ன நடந்தது? பல மரம் மேலே ஏறணும்னா மண்டை பொழக்க போகுது. போ. அப்பா முட்டி முட்டியே வலிக்குதாண்ணா. பாரு வைக்க பாரு, கேர் அடிக்கா முத்தா வைக்கா. இத்தனை தூரம் மணி நேரம் நடந்து நாசமாக போகிறது. மெதுவாக போனோம். ஒன்று ஒரு எதுமேடு நடக்கிறதுக்குள்ள கண்டு போயிருப்போம். இந்த மேடு வெய்ய காலமான இப்போ என்ன மாதம்? சித்திரை மாதம் பிறந்துருத்தா? ஒன்றும் சித்திரை பறக்கலை. சித்திரை பறக்காம இந்த போடு. சித்திரை பறந்ததுன்னா தாங்க முடியாது. ஆமாம், பிஜியோட வராது. ஐயோ ஆனந்தமே. வெய்ய காய்ச்சல் தோட்டையெல்லாம் 2 கண்டு போக மாட்டேங்குதுய்யா. அடே அப்பா, எனக்கு ஏன் இந்த ரோட்டில் காரு பஸ்ஸு போய் ரயில் ஏறாப்பலன்னு வந்து நாமெல்லாம் அதில் ஏறி போகிறது. நம்ம கொள்ளு பேரமந்தாக்கும் நடக்காதான் இருக்குதுய்யா. இந்த கண்டாளி மக்கள் இப்படியே ஆட்சி ஆணிட்டு இருந்தானுங்கன்னா நக்கிட்டு தான் போவோம் நாம். ஆமாம், ஓட்டு போடுறதுக்கு இது பாரு, காசு கொடுத்தானு வாங்கிறாரு சித்த. ஆமாம், நல்லா கெட்ட வார்த்தை வாயில் வருது. வேண்டான்னு கண்ட்ரோலாக இருக்கிறேன். எவனாத்து குப்பண்ணா நல்லா இருக்கிறியா அப்படின்னு வாயும் புண்டையை எழுச்சிட்டு வருவானுங்க. மயிருந்தா கூட போட்டுறாரு. ஊதி மூட்டு போய் சேருங்களான்ட்டு. ஓட்டுக்கு காசுக்கு ஓட்டு போடணும். ஒவ்வொரு குடிமகனோட கடமை அது. காசு கொடுத்தாலும் வாங்கிறாரு. போடான்ற வேலையை பார்த்துட்டு வாங்கிறாரு. நீ வாங்கலினாலும் எப்படியுமே 1.5 காசு அவன் ஜோப்பில் போட்டு தான் போவான். போனால் மயிர் போச்சு. அப்படி வாங்கி திங்கிறதுக்கு வேறு இந்த புளி மருந்து பார்த்து நாடு செத்துடலாம். ஆமாம், ஓட்டுக்கு மட்டும் காசை வாங்கிக்கிறாரு. இன்னும் 10 நாள் வருவானுங்க. ஆமாம், வாங்கக்கூடாது. நமக்கு முதல்ல விழிப்புணர்வு வேணும் ஐயா. அவனுக்கு சொல்லி என்ன பண்ணுறது? பணத்தை கொண்டு வந்தாலும் செல்ஃபிலையும் ஜீவ கட்டி போட்டுவிட்டு தேர்தல் நடத்துகிற அதிகாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிற அறிவு இருந்ததுன்னா மறுவானா நம்ம வீட்டுக்கு. ஆமாம், கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு 2000 ரூபாய்க்கும் பல்லு அடிச்சுட்டு போகிறதாச்சு. சார் அவனுக்கு என்ன ஆடு மாடு மாதிரி நினச்சிக்குவான் நம்மளை.
நாய்க்கு என்ன வேணும்? எலும்பு துண்டு. பூனைக்கு 1/2 கிளாஸ் பால். அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்குவான் அவன். ஆமாம். அவன் நம்மளை நாயாக நினைக்கிற வரைக்கும் என்ன, அவன் எலும்பு துண்டை நம்ம ஓட்டே தான் இருப்பான். நாம் வாழாட்டுறதை நிறுத்தணும்னா அவன் வாழை சுருட்டிக்குவான். இதுதான் கணக்கு. இந்த அறிவும் சிந்தனைக்கு என்ன வேணும் நம்ம குழந்தைகளுக்கு? கல்வி. கல்வி கற்றுக்காத ஒழிய, அறிவு வளர்த்துக்காத ஒழிய எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. ஆமாம். வெயில் உடனுக்கே போயிடுது. இன்னும் நம்ம ஊர் போய் சேர்ந்த வாழ் இல்லை. என்ன பண்ணுறது அப்புறம்? நல்ல ஓய்ந்தா போயிருப்போம். நாக்கு தள்ளி இருக்குமே. நேரமாகி போச்சு. 1/2 மணி நேரம் இருக்குமாண்ணா? லட்சவே இருக்கு. என்ன 30 நிமிஷம் 60 நேரம். ஓ அப்பா, வெய்ய போடு ஓடுதையா. யோ எண்ணி சொல்கிறேன், 10 நாள் கூட தண்ணி தாங்க ஐயா. இந்த 10 நாளைக்கு கூட அந்த தண்ணி தாங்க ஐயா. ஏதோ ஒரு வழி வரணும் ஐயா. போரை மட்டும் போட்டு சோலார் பம்ப் வச்சுட்டோம்னா, ஒரு சின்டெக்ஸ் அங்கே வச்சுட்டோம்னா 18 குடும்பத்துக்குமே, இந்த ஆடு மாட்டுக்குமே எந்த தொந்தரவு இல்லாத போயிடும் ஐயா. நான் பண்ணுற வேலையில் இது ஒரு முக்கியமான வேலை ஐயா. பார்க்கலாம் ஆண்டவன் எப்படி வழி விடுறான்னு. போரை போட்டு தண்ணி வண்டிட்டோம்னா எக்காலத்துக்கும் தொந்தரவு வேலை இல்லை. இல்லை அதான் டேங்க் விற்கிது இல்லையா, 2000 லிட்டர் டேங்க் வாங்கிட்டு வந்து வச்சோம்னா பிளாஸ்டிக்கில் விற்கிதில்ல, அதை வாங்கி திண்டை கட்டி அது மேலே வச்சுட்டா 4-5 பைப்பு போட்டு விட்டோம்னா நம்பிக்குது. சோலார் மோட்டர் போட்டால் தண்ணி ஏறிக்குது. எப்பவுமே தொல்லை இல்லை. ஆமாம். நான் செய்கிற வேலையிலேயே இதை மட்டும் நிறைவேற்றிட்டுனா ஒரு முக்கியமான வேலையை அது. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் கிடைச்சிடும். இன்னும் 10 நாள் தாங்காதையா குப்பனா? இன்னும் 10 நாளைக்கு இந்த தண்ணி தாங்காது. நெத்தியில் அடிச்சது வெயில், புடனியில் அடிக்குது ஐயா வெயில். இங்கேயும் சித்திரை மாதம் அது முழுக்க கோடை மழை வேஞ்சாத்தான் ஆச்சு. மே மாதம் இல்லைன்னா காயுது. தீய பிடிச்சிக்குமா ஐயோ, தீய பிடிச்சிக்கு. வையா கொலை அடிக்குதா? சாவடிச்சிருமா? ஆமாம். ஆனால் ராத்திரியில் குளிருது ஐயா கருமா? இல்லையா, இப்போ இந்த போடு போடுதல்ல, வெடிக்காதால் 2 மணிக்கு போர்விலாம் தூங்க முடியல இல்லையா? என்ன ஐயா கொடுமையது? குளிர் சித்திரை மாதம். செருப்பு வேறு அந்ததுக்கு அந்த இந்த கணுக்கால் முழிக்கிட்ட சவங்குன்னு மடங்கி வலிக்குது ஐயா. வெயிட்டாக இருந்தால் தோலை மாற்றிக்கணும். மணி 1:30. 3 மணிக்கு தான் போய் சேருமா? எது இன்னும் 7 மேடு 7 குழி இருக்குது. போ, என்ன பண்ணுறது? மணி 1:45 ஆச்சு. 3 மணிக்கு போய் சேர்ந்துருமா? போயிடுவோம். நம்ம உட்காந்து நேரமாக உட்கார வேண்டாம், அப்படியே பொடுங்க போயிடலாம். நானும் நடந்துகிட்டே தான் இருக்கிறேன். இந்த வலி மட்டும் விடவே மாட்டேங்குது. அந்த காய்ச்சல் வந்து நான் களை சேர்த்தி போடிச்சியா.
இந்த பழைய ஆக்டிவே இல்லை இப்போ கிட்ட. தெரியுதுல ஜங்கு ஜங்குன்னு போவேன். இப்போ போக முடியுதில்ல பாரு. மேடு இந்த மொட்டை வெயிலில் 12 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன் என்னையா ஆகுது? 12 மைல். போனது 12, வர்றது 12. நடந்துடே பார்க்கலாம். நீ எப்பேற்பட்ட ஆமலையா இரு. 24 மைல் போகணும். கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட் என்ன பக்கமா? இன்னொரு தடவை திரும்பி போயிட்டு வர சொன்னோம்னா நம்ம அங்கே மெதுமேட்டில் 2 பேருமே புழக்க தள்ளிட்டு கிடப்போம். அதுங்க நம்மளாட்டம் நடப்பாங்களா? நகரத்தில் இருக்கலாம். பைக்கில் போவான், காரில் போவான், குழுன்னு ஏசியில் போவான். நான் போக முடியுமா? முடியாதுல்ல. ஆடே ஆண்டவனே எம்பெருமாளே மகாமுனியப்பா, இன்னைக்கு ஏற்றத்துலேயும் கால் வலிக்குது, இறக்கத்துலேயும் கால் நடுங்குது ஐயா. அடே அப்பா, குப்பனாங்கிறாங்களே இந்த ஜனங்க. குப்பனை வந்து பார்த்தாவில தெரியும். இன்னொரு மேடு பெரிய இது மேடு ஐயா. ஓ சாமி போயா, என்னால் முடியல. நீ போயா, நான் கொஞ்சம் நேரம் இந்த மரம் போல பட்டு கிடக்குது, நிழல் இல்லை. நான் கொஞ்ச நேரம் இந்த பொருசு மரத்தடி உட்காந்துட்டு வரேன். எனக்கு வலிக்குது ஐயா, காடு ஒன்றும் முடியல. ஆமாம், வேணும் ஆடோடுதா. இது எங்கே இந்த வர பொருள்? இது எங்கே அந்த பொருக்கு தானே சும்மா அது கூப்பிட்டு வந்தீங்களா? அங்கேயும் போல மரமட்டையெல்லாம் காஞ்சி வெங்காஞ்சி கிடக்குது, டீ பிடிச்சிக்க மாட்டேங்குது. அப்பா 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 அப்பா. ஓ கொதிக்குது ஐயோ, கொதின்னு கொதிக்குது குப்பண்ணா. அடே அடே அதப்பா, கால் வலிக்கண்ணா. இந்த வெயில கூட தாங்கிக்கலாம் மாட்டேங்குது. அது போயா, நீ என்னாலும் பேசிட்டு இருப்பேன். ஓப்பா ஆண்டவனா எம்பெருமாளே. நொழலா? அது நிழல் ஐயா, நொழல் மூடிடுது. முடியல 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 முடியல. அடே ஏத்தமுடாப்பா. போய் அந்த கறி கஞ்சி கொதிக்க வைக்க சொல்லு. 2 மணி ஆகி போச்சு.